பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து எப்போவுமே வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது லிட்ரலி வந்து பொய். ஸோ அது வந்து நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அது மெயினான விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். நார்மலாக இருக்கா, ஏதாவது எங்கேயாச்சும் பெயின் இருக்கா, என்னோட நிலைமை தான் வரும். இதுதான் வந்து இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். யூஸ் பண்ணி தான் வந்து என் பேபிக்கு வந்து நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நிப்பிள், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் நிப்பிள்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வர மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அது வந்து நம்ம ஃபீட் பண்ணினா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. தட் இஸ் வந்து ஒரு நிப்பிள் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு ஃபைபராக மில்க் வந்து இதில் கலெக்ட் ஆகும். அந்த அப்போ வந்து சும்மா ஒரு 5 சொட்டு 10 சொட்டு அந்த மாதிரி தான் வரும். பாவமாக இருக்கும். இது பம்ப், நான் வந்து லவ் லேப்பில் எலக்ட்ரிக் பம்ப் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பம்ப் வச்சுட்டு நம்ம தான் அவளுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன்லாம் வேறு வந்துச்சு. இதெல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ப்ளஸ் நானும் அந்தளவுக்கு தான் போட்டேன். பட் நடுவில் வந்து அங்கே கொண்டு வந்தால் வச்சுக்கோங்க செக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கடவுள் ஒன்று வச்சாரு. ஹாய் ஹார்ட்டீஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் கிரானல்ஸ் லைஃப். யாராவது பார்க்குறீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி பற்றி தான் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி இஸ் டிஃபர்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி விமன், அப்படி தான் வந்து நான் சொல்வேன். என்னோடய பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ இருக்க நிலைமையெல்லாம் அப்படி தான் இருக்குது. நிறைய விஷயம் வந்து மாறி இருக்கு இல்லையா. முன்னாடிலாம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தாட் இருந்தது. இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், இது யூஸ் பண்ணுங்கள், அது யூஸ் பண்ணுங்கள், இப்படி யூஸ் பண்ணி பேபி ஃபீட் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அது ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் ஒரு அவேர்னஸ் மாதிரி கூட நான் சொல்வேன். ஏன்னா நான் கோ த்ரூ பண்ணதை வச்சு நான் வந்து ஒரு சின்ன அவேர்னஸாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாட்டு, அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து எப்போவுமே வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது லிட்ரலி வந்து பொய். அது வந்து இல்லவே இல்லை. நம்ம முன்னாடி இருந்தே அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ பேபி, நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். அது மெயினான விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பிரெஸ்ட்டை நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ பேபி, நீங்கள் வந்து மேரிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, ஸோ மேரேஜ் ஆகலை, இன்னும் ஆக போகுது, அண்ட் வந்து மேரேஜ் ஆனோடனே நாங்கள் வந்து பேபிக்கு பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே, நீங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, என்னவாக இருந்தாலும் ஓகே தான். உங்கள் பிரெஸ்ட்டை வந்து எப்போவுமே வந்து ஒரு எக்ஸாமின் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நம்மளுக்கு யாருமே வந்து சொல்லி கொடுக்குறதில்ல. எந்த டாக்டர்ஸ் நம்ம நார்மலாக ஃபீவருக்கு பார்க்க போனாலுமே, ஒரு உமனாக இருக்காங்கன்னா இன்னொரு உமனுக்கு சொல்லலாம், உங்கள் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்களோட பீரியட்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட பிரெஸ்ட்டு வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்கா, அண்ட் உங்களோட பிரெஸ்ட் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் தாட்டு. எந்த ஒரு டாக்டருமே எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே நான் சொல்கிறேன், நிறையா லேடிஸ் வந்து நிறையா விமன் வந்து இதனால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இப்போது வர வர. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணணும். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸாமின் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் குளிக்கும் போது ஜஸ்ட் உங்களோட பிரெஸ்ட்டை வந்து மசாஜ் பண்ணி பாருங்கள். நார்மலாக இருக்கா, ஏதாவது எங்கேயாச்சும் பெயின் இருக்கா, ஏதாவது ஒரு கட்டி மாதிரி உங்கள் கையில் வந்து தெரியுதா அப்படிங்கிறத வந்து எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்வெல்லிங் மாதிரி எங்கேயாவது இருக்கா, அண்டு கலர்ஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆயிருக்கா, பிரெஸ்ட்டில் எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணணும். அது ஒரு நார்மலாக குளிக்கிற ரொட்டீன் மாதிரி போகாமல் பாத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூ கேன் கோ டு அ பாத். அதான் வந்து என்னோடய சஜஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் லிட்டரலாக சொல்லணும்னா. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்காமல் எண்டில் விட்டுட்டிங்கன்னா என்னோட நிலைமை தான் வரும். இதுதான் வந்து இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதை வந்து டீட்டெயில்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நான் சொல்லுவேன். பட் இப்போ வந்து இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படி ஏதாவது இருக்குன்னா உடனே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், இல்லை யாருக்கிட்ட அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு உடனே டாக்டரை போய் பார்த்து அது என்ன ரியலாகவே என்ன இருக்குது ஏது என்னன்ட்டு ஸ்கேன் பண்ணி டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் தட் இஸ் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி பீரியட்ஸ் அப்போ வந்து பெயின் வரும். ஒரு 10 days முன்னாடி எனக்குலாம் அந்த இஷ்யூ இருந்தது. இப்போ பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா ஒரு 10 days பிஃபோர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வெல்லிங் ஆன மாதிரி ஒரு மாதிரி டைட்டன் ஆகி பெயினாக இருக்கும். நடக்கும்போது வலிக்கும், சோப்பு போட்டால் கூட வலிக்கும், அப்புறம் வந்து ஆட்டோவில் போனோம்னா வலிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு சில கேர்ள்ஸ் அண்ட் விமன் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே
மேபி அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக கூட இருக்கலாம். நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சில டாக்டர்ஸ் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் சிம்டம் தாம்மா பீரியட்ஸ்க்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அது வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மேபி இப்போ தான் வந்து அவங்களும் ரிசர்ச் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பெஸ்ட்டு பற்றி நிறைய விஷயம். ஸோ அதனால் நம்ம என்னென்னு நம்மளை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட் அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இதான் இந்த அவேர்னஸ் நான் சொன்னது. தயவு செஞ்சு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக டாக்டர் போய் செக்அப் பண்ணிக்கோங்க. ஈவன் பிஃபோர் யுவர் மேரேஜ் ஆன் எனி டைம் உங்கள் பிரெஸ்ட்டில் வந்து ஏதோ வலிக்குது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதுங்க. தட் இஸ் ஆல்சோ எ நார்மல் பார்ட் இந்த பாடின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக பார்த்து எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணலாம், அதுவும் தப்பே கிடையாது அப்படிங்கிறதான் நான் வந்து சொல்வேன். ஓகே ஃபைன். இப்போது பேக் இன் டு த வீடியோ. என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம்லேயே ரொம்ப பெரிய பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த அளவுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி தான் வந்து என் பேபிக்கு வந்து நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணேன். அதுதான் இந்த மாதிரி என்னமோ ஒரு பேபி ஹக்கு திங்கு, நான் இந்த பில்லர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் வந்து மிஸ் ஆனது வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், அதனால நிறைய வந்து மிஸ் ஆனது இருக்குது. அதெல்லாம் வந்து எங்கே இருக்குது எங்கே போச்சுன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. பட் நான் அது என்ன ப்ராடக்ட்டுங்கிறத வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து பேபி பிறந்தோன்னே நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதான் வந்து ரூல், நாட் ரூல், அதான் வந்து பண்ணணும் அவங்களுக்கு பசிக்கும் அப்படிங்கிறதுனால. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 10:05 AM என் பேபி பிறக்கிறாங்கன்னா நான் வந்து 1 o'clock or 12:45 தான் அவங்களுக்கு ஃபீடே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது ஏன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். பிரெஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிரெஸ்ட் நார்மலாக இருக்குது எல்லாமே ஓகே அப்படின்னா அவங்க வந்து உடனே ஃபீட் பண்ணிடலாம். தட் இஸ் நிப்பிள் சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நிப்பிள், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் நிப்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னும் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது இல்லை என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதில் இது ரெண்டும் வந்து இருக்குது, நார்மல் இல்லாமல் ஃப்ளாட் அண்ட் இன்வெர்டட் நிப்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாட் நிப்பிள் இஸ் நத்திங் பட் அந்த நிப்பிள் ஷேப் வந்து இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். பிரெஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்போது நம்ம பேபினால் மில்க் வந்து சக் பண்ணி எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இன்வெர்டட் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது, நிப்பிள் வந்து உள்கூடி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்வெர்ட்டடாக இருக்கும், நம்மளை பார்த்துருக்க மாதிரி இருக்கும். அதனால் அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு. அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்திருக்கு. எனக்கு வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நிப்பிள். இது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், நான் வந்து முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டேன் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதை பெருசாக நான் எடுத்துக்கல, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பெருசாக எடுத்துக்கல. அண்ட் டாக்டர்கிட்டையும் நான் அதை பற்றி பேசல. பட் ஐ நோ தட் ஐ எம் ஹேவிங் அ ஃப்ளாட் நிப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிறந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் தானே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனப்போ அந்த ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேபிக்கும் கஷ்டமாயிடுச்சு, எனக்கும் கஷ்டமாயிடுச்சு கொடுக்கறதுக்கு. அண்டு அங்கே லேபர் வார்ட்லேருந்து எல்லாம் பண்ணி போயாச்சு. அது வரைக்குமே வந்து ட்ரை தான் பண்ணோம். லாக்டேஷன் வந்து கொடுத்தாங்க, நர்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. என்ன பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பேபிக்கு ஃபீட் பண்ண முடியல. ஸ்டார்டிங்கில் வர மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், அது வந்து நம்ம ஃபீட் பண்ணணும் ஃபஸ்ட் பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லேபர் வார்ட்லேருந்து ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணது லாக்டேஷன் கன்சல்டன்ட் வந்து வந்தாங்க. அவங்க என்ன இஷ்யூ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு என்னையும் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து மில்க் செக்ரீஷன் வந்து இருக்குது, பட் ஆனால் என்ன இஷ்யூனா ஃப்ளாட் நிப்பிளாக இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அண்ட் பேபிக்கு வந்து சக் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட்டு. அவங்களும் வந்து என்னோட ஃபிங்கரே எடுத்து பேபி வாயில் வச்சாங்க. அவங்களும் சூப்பராக சக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவள் நார்மலாக ஆக்சுவலி ஃபஸ்ட் டேவே வந்து இப்படி கை வச்சுட்டு சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால் பேபிக்கும் தெரியுது, பேபிக்கும் வந்து தெரியுது, உங்களுக்கும் வந்து மில்க் வந்து செக்ரீஷன் இருக்குது. பட் இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நிப்பிள் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம மில்க் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. தட் இஸ் வந்து ஒரு நிப்பிள் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு ஃபைபர் ஒரு மாதிரி தின்னாக அப்படி ஸ்லைமியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும் நிப்பிளில் வந்து, அதாவது பிரெஸ்ட்டில் வந்து ஒட்டிக்கும். இந்த இடத்துல அது என்னென்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன், அது ரியலாகவே மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதை ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து போட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதுதான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து லாக்டேஷன் கன்சல்டன்ட்டு ப்ளஸ் வந்து பீடியாட்ரிஷியன் 2 பேருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ளாட் நிப்லாம் இருக்கும்போது பேபிக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால நீங்கள் வந்து பம்ப் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு
நீங்கள் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து உடனே வெயிட் கெயின் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நான் அந்த ப்ராசஸ்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. அது வந்து நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணி அவங்களும் மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மில்க் வரணும். கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து யூஸ் பண்ண, இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு நிஜமாக தெரில, அதெல்லாம் தூசிட்டு கிடக்கு. இதுக்கு பேர் என்னன்னு நிஜமாவே எனக்கு தெரில. இது நம்ம இப்படி பம்ப் பண்ணோம் அப்படின்னா அங்கே வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக மில்க் வந்து இதில் கலெக்ட் ஆகும். அந்த கலெக்ட் ஆனது நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பூனு இல்லை இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சங்கு, இது வந்து என்ன சங்குன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு சங்கில் நம்ம போர் பண்ணிட்டு இல்லை ஸ்பூனில் கூட நான் வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்லாம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கொஞ்சமாக நானும் சந்துரும் வந்து கொடுத்துட்டே இருப்போம் குட்டிக்கு. நான் வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு இருப்பேன், அவன் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. அப்போ வந்து சும்மா ஒரு 5 சொட்டு 10 சொட்டு அந்த மாதிரி தான் வரும். பாவமாக இருக்கும், எதுவுமே நம்ம கொடுக்க முடியலன்னு. வேறு எதுவுமே கொடுக்கவும் முடியாது அவங்களுக்கு. ஃபார்முலாவும் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கல. அதனால அந்த ஒரு விஷயமும் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு 2-3 நாள், அதாவது 3 டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் சக் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களும் அழுதுகிட்டே இருப்பா கொஞ்சம் கொஞ்சம். எனக்குமே வந்து கொஞ்சம் மசாஜிங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பண்ணுங்க, இதை வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணி நீங்கள் மில்க் எடுத்துகிட்டே இருங்க, அப்போ தான் வந்து மில்க் செக்ரீஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ அதுவும் அப்படியே கிராஜுவலாக போயிட்டே இருந்தது. அந்த 3rd டே வந்து நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணி தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது கிளம்புற டிஸ்சார்ஜ் டே அதை வந்து பார்த்துட்டு தான் எனக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அது வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மில்க் வந்து எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதா கடைசி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3rd டே 4th டே வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து வெயிட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பேபி வந்து 2.8 வந்து பிறந்தா 2.4 போயிடுச்சு. அப்போ ஐயோன்னு ஆயிடுச்சு. எனக்கு வெயிட் வந்து கம்மியாகி தான் இன்க்ரீஸ் ஆவாங்களாம். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து என்ன ஒரு கில்ட்னா, மாம் கில்ட்டு, அந்த போஸ்ட் பார்ட்டம் அப்படிங்கிற எல்லாமே கலந்து வந்து எனக்கு வேறு ஒரு அழுகையோ, நம்மளால தான் வந்து குழந்தை வந்து சாப்பிடாம இருக்கா, நம்மளால தான் வந்து நம்ம ஒரு இஷ்யூவோட இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து தாட் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு விஷயமும் அப்படியே கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இந்த பம்ப். நெக்ஸ்ட் வந்து இந்த பம்ப் நான் வந்து லவ் லேப்பில் எலக்ட்ரிக் பம்ப் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பம்ப் வச்சுட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி குட்டி பாட்டில் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த குட்டி பாட்டில் தான் அவளுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன்லாம் வேறு வந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வர சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே நிப்பிள் ஷீல்ட்லேயே தான் கொடுத்துட்டே இருந்தோம். நிப்பிள் ஷீல்டே தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். எடுக்க கீழே போகும், நிறைய விஷயம் அந்த இதுலேயும் வந்து நடந்துகிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் நிப்பிள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிப்பிள் ஷீல்டெல்லாம் முன்னாடியே கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்றுமே தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டே போனோடனே ஃபீட் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் தாட் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அது டிலே ஆகி அவங்க வந்து நம்மளை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து அது வரைக்கும் பேபி ஏன் வெயிட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட தாட். அதனால் நீங்கள் முன்னாடியே நிப்பிள் ஷீல்டு, அதுக்கப்புறம் ஸ்பூனு, இந்த மாதிரி ஒரு பில்லரு, இதெல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. பிரெஸ்ட் ஃபீட் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாட் நிப்பிள் இருக்குது, இன்வெர்டட் நிப்பிள் இருக்குன்னா இதெல்லாம் தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அங்கே போனோன்னையும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்தது. நிப்பிள் ஷீல்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 15 to 20 days வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அகைன் ரீசெக்கப் போகும்போது டாக்டர் சொன்னாங்க, எவ்வளோ நாளைக்கு நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு 15th டேவோ இல்லை 17th டேவோ நான் சொல்கிறேன். அப்படி அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, நீங்கள் நார்மலாக ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க அவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பம்ப் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாகும், அப்போ தான் வந்து மில்க் செக்ரீஷனும் அதிகமாகும். நிப்பிள் ஷீல்டே வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வர ஒரு சஜஷன். நான் வந்து ஓகே இது வரைக்கும் இது வச்சு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இருந்தேன். பட் இப்போது இன்னொரு ட்விஸ்ட் மாதிரி இது சொன்னாங்க. ஓகே அடுத்தது பம்ப் போ அப்படின்னு சொல்லிட்டு பம்ப் வாங்கி அதில் பம்ப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து என்ன சொன்னாங்க, மறுபடியும் அவங்க ஹாஸ்பிட்டல் போனப்போ ஒரு 20th to 25th டே ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம டைரெக்டாகவே ஃபீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. ஓகே கொஞ்சம் நேரம் வந்து எடுத்தாங்க. தட் இஸ் ஒரு 2 to 3 minutes வந்து அவங்களால முடிஞ்சுது, பேபினால முடிஞ்சுது சக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு இது வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நார்மலாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ பம்பிங்
எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆச்சுன்னா ரியலாகவே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு இருக்கும்போது இந்த பம்ப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு லிட்ரலி ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு இந்த பம்ப்பு. அதனால தான் அவள் நல்லா வந்து பசி கூட அவளுக்கு தாங்குச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ இது வந்து காம்பினேஷன் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஒர்க்கிங் விமனுக்கும் பம்ப் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ பம்ப்பு வந்து வீடியோ டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இந்த பம்பில் நான் எப்படி எடுத்தேன், எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஆன் திஸ் பம்ப் எப்படி ரியலாகவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது. இப்போதைக்கு என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஒரு விஷயம் நடந்தது. அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் தான் வந்து போடுவேன். தட் இஸ் நான் முன்னாடி அவேர்னஸ் வீடியோ கொடுத்தேன் இல்லையா, அதே தான் எக்ஸாக்ட்லி என்ன எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு பிரெஸ்ட் ஃபீட் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டடி பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. நம்ம இப்போ எல்லாருமே படிச்சிருக்கோம், வந்திருக்கோம், எதுவுமே தெரியாமல் இல்லை. போய் தான் கேட்கணும், நம்ம பாட்டிகிட்ட தான் வந்து கேட்கணும், அத்தைக்கிட்ட தான் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயம் இருக்கும். அது எல்லாமே நம்ம எப்படி கற்றுக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம மண்டையில் ஏற்றிக்கிறோங்கிறது தான் இருக்குது. ஸோ நம்ம தெரியாமல் இருக்கும்போது ஒரு மிஸ்லீட் கூட நம்மளுக்கு வந்து தெரியாது, அது மிஸ்லீட் தானா அப்படின்ட்டு. அதனால எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிஸ்லீடிங் ஆகாமல் நம்ம பேபியை நம்ம நீட்டாக பார்த்து அழகாக அவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அண்ட் இப்போ வந்து நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அண்ட் அந்த கோ த்ரூ பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் வந்து கொஞ்ச நாளுக்காவது கொடுங்க. 6 months ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இப்போ எல்லா பேபிஸ்க்கும் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஸோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மண்டையில் கொண்டு வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அதில் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நானும் அந்தளவுக்கு தான் போட்டேன். பட் நடுவில் வந்து அங்கே கொண்டு வந்தால் வச்சுக்கோங்க செக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கடவுள் ஒன்று வச்சார். ஸோ அந்த கடவுள் என்ன வச்சார் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போகும். ஸோ அதனால் அதையும் சொல்லிடுறேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நம்ம பிரெஸ்ட்டை நம்ம எக்ஸாமின் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியோட பார்ட் 1 வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன டீட்டெயில்டாக உள்ளுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், எப்படியெல்லாம் போச்சு, நான் லாக்டேஷன் கன்சல்டன்ட்டுக்கு தான் போனேன். ஸோ அதெல்லாமுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 2 to 3 months வரைக்குமே எனக்கு இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. நார்மல் பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அவங்க வெயிட்டும் கெயின் ஆனாங்க. அதுவும் வந்து ஒரு ஹாப்பியான விஷயமா எங்கள் 2 பேருக்குமே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா. அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், நான் ஏதாவது விட்டுருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது விட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் வந்து நான் ரெடியாக இருக்கேன் சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியரும் பண்ணிடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ப்ரீஷியஸ் டைம் ஆன் திஸ் வீடியோ. பாய்.